ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீன் பொளிச்சல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் அந்த ரெசிபிக்காக அயில மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மீனில் மசாலா நல்லா கோட் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா ஊறி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மசாலா நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை போட்டுக்கலாம். அதில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 மீனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இது கேரளா ரெசிபின்றனால இதில் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீனை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு மீனோட மசாலாக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கி விடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பெருமிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு நல்ல பழமான தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது பெப்பர் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஒரு வாழை இலையை எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த மீனை வச்சு மடிக்கும் போது வாழை இலை மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எப்போவுமே ஒரே ஸ்டைலில் நம்ம மீன் செஞ்சு சாப்பிடும் போது போர் அடிக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ வாழை இலையில் மீனை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை மேலே கோட் பண்ணி விடலாம். மசாலாவை நல்லா மேலே வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா கட்டிடலாம். மசாலா எதுவும் வெளியே வராத அளவுக்கு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மசாலா இப்போது மீன் மசாலா போட்டு வச்சுருக்க மீனை இப்போ நம்ம தோசைக்கல் எண்ணெயை ஊற்றிட்டு 2 பக்கமும் வறுத்து எடுத்துக்கலாம். மூடி போட்டுங்க. 2 பக்கமும் 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாழை இலையே நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு அந்த எண்ணெயில் வறுத்ததில். ஓப்பன் பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. அந்த வாழை இலை தேங்காயோட ஃப்ளேவரு என்னால் கையில் பிக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருந்துச்சு. மீன் பொளிச்சல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.